Sir, இது ஒரு semi-political interview. I want to term it just for the fact that we make people to watch the interview because firstly I'm a great fan of your diction, your language. சிதம்பரம் சாருக்கு அப்புறம் எனக்கு உங்களோட இங்கிலீஷ் ரொம்ப பிடிக்கும். Sir, one thing that people always try to is ஒரு 10 நாள் கூட தொடர்ச்சியாக வாக்கிங் போக முடியல. You're not able to hit the gym regularly. எல்லா மெம்பர்ஷிப்பும் வேஸ்ட்டாக போகுது. How are you able to do it for about? It's more, it's become a habit. 40 years I've been working out. So I have a muscle memory. So கொஞ்சம் வெயிட் போட்டாலே I become very conscious. So யோயோன்னு சொல்ல மாட்டேன், but I'm constantly there. 365 daysல 60 days வேணால் மிஸ் ஆகலாம் அப்படி இப்படின்னு. But 300 days I do work out, and that too with a trainer. You're a well-bred guy and you've been very articulate about whatever you talk. நிறைய இன்டர்வியூஸ் பார்த்துருக்கேன், எங்கேயுமே பதில் யோசிச்சு பேசினதில்லை. This whole fiasco, sir, இந்த கவுன்சில், அது சம்திங் தட் we couldn't relate at all. ஏன்னா அங்கே நாங்கள் லைவாக ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், உங்களோட சப்போர்ட்டர்ஸ்லாம் அங்கே இருக்காங்க. It was a shock that you couldn't pull it off. What was the whole deal about it? நடிகர் சங்கத்தை பற்றி நான் பேசுகிறதே இல்லை இப்போ. ஏன்னா basically என்னுடைய கருத்துப்படி what I wanted to do in நடிகர் சங்கம் was to unite the entire film industry. The film industry, not only the artist. எல்லாரும் ஒரு குடும்பமாக இருக்கணும்னு நினச்சி இது பண்ணேன். இப்போ குடும்பம் நான் இல்லாதனால குடும்பம் கலைஞ்சிருச்சு அப்படின்னு நான் சொல்ல வரல. ஐ ஹோப் தே டூ வெல் அண்ட் அவுட் சைட்லேருந்து ஏதாச்சும் சப்போர்ட் தேவைப்பட்டா ஐ எம் willing to do even now. So is it mandatory for an actor to venture into politics? Somebody who's got the goodwill of... நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகிப்போச்சுன்னா, இது ஒரு ஃபேட் ஆகிப்போச்சு. சினிமாவில் இருந்தால் தமிழ்நாட்டில் நம்ம அடுத்தது முதலமைச்சர் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அது தப்பு கிடையாது, வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. பட் இங்கே ஒரு அட்வான்டேஜஸாக இருக்குது. when you reach the people, it becomes automatic that you come to politics. அடுத்தது என்ன, நம்ம இந்த கிளாமராக இருந்துட்டோம், எல்லாம் இருந்துட்டோம், மக்களுக்கு இது பண்ணிட்டோம். நான் என்ன அடுத்தது என்னென்னா சினிமானா பாலிடிக்ஸ் தான் அப்படின்னு. இங்கே நார்த்தில் இப்போ யாருமே அவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகலை. I don't think politics is not that easy as everybody thinks. இப்போ நான் 1996 நான் தேர்தல் களத்தில் இறங்கினேன். அதிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் I've been watching people. பார்க்குற கூட்டம்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டால் நீங்கள் தான் முதலமைச்சர். It's not so. எலெக்ஷனரி இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அங்கே களத்தில் இறங்கின பிறகு தான் அந்த களம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குமா இல்லையான்னு தெரியும். அந்த களத்தில் உங்களால் இருக்க முடியுமா, அதுக்கு நீங்கள் பொறுமையாக இருந்து பதில் சொல்ல முடியுமா, இதெல்லாம் it needs a certain amount of experience and patience and foresightedness and vision. So what was your starting point to flow to political? எனக்கு நான் இப்போ சினிமா எப்படி வந்தேன்னா, it was accident. Politics also I would say it's not an accident. I was lured into it ன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் மெர்கன்டைல் பேங்க்குக்காக அந்த we should retrieve the bank அப்படின்னு சொல்லி என்னையும் அந்த காலத்தில் எங்கள் அண்ணன் என் பேரை பயன்படுத்தும் போது I said okay, I just went. I should have thought of a lot of things. இந்த ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி இது பண்ணணுமா வேண்டாமா, ரிப்பர்கஷன்ஸ் என்ன, ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன திங்க் பண்ணும். சில சமயங்களில் யூ டோன்ட் திங்க். சரி, என் பிரதர் ஸ்டெல்லிங் ஓகே வில் டூ இட்னு சொல்லி போனேன். அதில் அந்த க்ரௌட், அதில் நான் முதலமைச்சர் முன்னாடி உட்காந்து பேசின விதம், இது தென் இமீடியட்லி டிஎம்கேல போய் சேர வேண்டிய ஒரு சூழல் உருவாயிடுச்சு. ஸோ தென் ஐ டிட் மை ஜாப் வெல் தேர். அண்ட் when you do your job well there, அது சினிமாவாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், நீங்கள் ஸ்மார்ட்டாக இருக்கிறது பிடிக்காது, நீங்கள் அறிவோடு பேசுறது பிடிக்காது, அது உங்களுக்கு பெரிய மைனஸாக தான் நான் கருதுகிறேன். That is what I understood about politics. இப்போ the whole fund about winningன்றதுனால, be it life, be it politics, be it எல்லாருமே இப்போ ஒரு பார்ட்டி ஜெயிச்சா வெடி போடுறாங்களே தவிர யாருமே மக்களுக்கு சேவ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு வாவ் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகிற மாதிரி தெரியல. மக்களும் மாறணும்ல. ஓகே, மக்களும் மாறணும். ஸோ அது ஒரு பிளாக் மார்க்காக பார்க்குறீங்களா சார்? I'm not able to still create a stamp out of it. I don't fall back like that and think. Slow and steady I'll be going towards my goals always. I'll achieve what I want to achieve. நான் முதல்ல இங்கே இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம். ஆனால் இப்படி வருவேன்றதை நான் என் நண்பர்கள்ட்ட பேசுனீங்கன்னா தெரியும், சரத் இப்படி வருவான்னு அப்பே சொன்னானே அப்படின்னு சொல்லி. ஸோ திஸ் ஐ மெயின்டைன். இந்த 2 years மேபி சம்டைம்ஸ் they say the கிரக பலங்கள் சரியில்லைன்னு சொல்கிற மாதிரி சம்டைம்ஸ் ups and downs in life do come in life. அப்போ வரும்போது இது ஒரு பீரியட் வேர் பல தோல்விகளை சந்திக்கின்ற சூழல் உருவாகிருக்கணும்னா யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, கார் கொஞ்சம் இப்படி போச்சுன்னா சரி, ஏதோ பெட்ரோல் அடைக்குது, அதை கார்பரேட்டர் கழட்டி க்ளீன் பண்ணி திரும்பி மாட்டால் சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி சம்வேர் சம்திங் இஸ் கோயிங் ராங்ன்றதை உடனே புரிஞ்சுக்கணும். இன்ஜின் இஸ் நாட் ஃபங்க்ஷனிங் வெல், இட்ஸ் நாட் ஆயில்ட் வெல், ஸோ யூ ஹேவ் டு திங்க் வாட் இஸ் ராங், ரிப்பேர் த மிஷின் அண்ட் ஸ்டார்ட் மூவிங் ஃபார்வர்ட்.
தட் இஸ் வாட் லைஃப் இஸ் ஆல் அபவுட். அதை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏம் இருக்கும், பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனையை வந்து எதிர்கொண்டு அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது தான் வாழ்க்கை. ஸோ எங்கள் அம்மா ராணிமயம் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாங்களா, ஹோட்டல் ரன்ஸ் வாசலில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் டாப் அடிச்சுட்டு இருப்பீங்களா? ஸோ அப்போ அம்மா ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு யார் ஒரு, அதுக்கப்புறம் ஆக்டிங்குள்ளெல்லாம் வரீங்க, தென் தி கைண்ட் ஆஃப் மேட்ச் தி மெமரி. இல்லை தப்பாக சொல்லியிருக்காங்க, தப்பானா என்ன, அராத் பண்ணுவீங்க, சேட்டை பண்ணுவீங்க, ஏரியா யாரும் கிராஸ் பண்ணி போயிட முடியாது, யூ ஹேட் ஒரு கம்ப்ளீட் இட் வாஸ் யோர் டெரிட்டரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அதெல்லாம் இல்லையே இப்போ, டெரிட்டரி வார்லாம் இப்போ கிடையாது, ஒருத்தர் வரக்கூடாதுங்க. That was before, that's all interesting. Sir, so you kind of realized, or people might have told you that, hey, Sarath, paaka samaya irukka pani appdin. So that kind of made you take up acting, or it was beyond? நான் நினைப்பேன் அதுக்கு எப்படி போகணுன்றது முயற்சியே பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் அங்கே வந்திருப்பேன். நடிக்க வந்ததுக்கு நடிக்கணும்னு ஆசை இருந்தது. நடிக்கணும் வரது எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது. அவர் போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு சொன்னார். ஸோ வாய்ப்பு வரும்போது கூட காலேஜில் இருக்கும்போதே வாய்ப்பு வந்தது. we never went towards it. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் படம் எடுத்தார். படம் எடுக்கும்போது அவர் வந்து பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ்னால அவர் கூட வந்து அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அக்கௌண்ட்ஸ் பார்த்து ஒரு நாள் வந்து ஒரு நடிகர் வரலன்னு, நீங்கள் நடிக்கிறீங்களான்னு ஓகேன்னு. ஸோ ஐ ஸ்டார்டட் ஆக்டிங், தென் இட்ஸ் பிகேம் மிஸ்ட்ரி. ஸோ நடிக்கணுன்றது உள்ளே இருந்துச்சு. ஆனால் அதுக்காக முயற்சி எடுத்து போனேன்னா அந்த பீரியடில் போகல, அந்த படம் நடித்த பிறகு போனேன், ஒருத்தரையாக போய் பார்க்க போனேன். சார் இப்போது ரஜினி, கமல், விஜயகாந்த், பிரபு, கார்த்திக்னு இப்படி நிறைய பேர் ஒரே காலகட்டத்தில் நீங்கள் எல்லாருமே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ அவங்க ரெண்டு பேர் சம் கைண்ட் ஆஃப் அ ஃபேன் ஃபேர் ஹெல்ப் தெம் அண்ட் தே வேர் லைக் ஆன் த டாப்னு சொல்லிக்கலாம். பட் பேரலாக தேர் வாஸ் ஒன் செட் ஆஃப் க்ரௌட் ஹூ ஆல்வேஸ் தே ஹேட் திஸ். இன்றைக்கி வந்து பீப்புள் மக்கள் மத்தியில் வந்து தீஸ் ஆர் ஹீரோஸ். அவங்கள வந்து யூ கேன் நெவர் ரிமூவ் தம் ஃப்ரம் த மைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள். ரஜினி சார், கமல் சார் தனியாக வச்சுருங்க. அவங்க டோட்டலாக தே டெடிகேட்டட் தெம்செல்ஸ் ஒன்லி டு ஃபிலிம்ஸ். அங்கேயே இருந்துட்டு தே பின் ரிவால்விங் அரவுண்ட் தட் சூப்பர் ஸ்டார்டம். மற்றவங்களாம் என்னென்னா, விஜயகாந்த் சாராக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், சத்யராஜ், பிரபு, கார்த்திக், எல்லாருமே தே ஹவ் காட் தர் ஓன் ஃபேன்ஸ். அது ஃபாலோயிங் இருந்துகிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி அவனை பார்க்கும்போது சந்தோஷப்படுறாங்க. அதனால் இதில் வந்து இந்த இதை வந்து யாராலையும் அழிக்க முடியாது. இப்போ நான் ரெஃப்ரெஷ் எப்படி பண்ணிட்டேன்னு சொன்னால், காஞ்சனால் நடித்தா காஞ்சனா அங்கிள்ட்டான். அந்த சின்ன பசங்கிட்ட ரீச்ட் வேர் எவர் தே ஆர் நாட் சீன் மை ஃபிலிம்ஸ் ஏர்லியர். அந்த பீரியட் பீப்புள் பார்த்துட்டாங்க. இன்றைக்கி சத்யராஜை பார்த்தா கட்டப்பான்னு சொல்லிடுவாங்கல்ல. சம்வேர் யூ ஹேவ் டு பி தேர், அவ்வளோதான். ஸோ த நேம் அண்ட் ஃபேம் வில் ஆல்வேஸ் பி தேர் ஃபார். இது வந்து த சாலிட் ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்கள்ல, அந்த ஃபவுண்டேஷன் உள்ள ஹீரோஸ் நீங்கள் சொன்ன பேர்லாம். நிறைய ஆஸ்பிரன்ஸ் இன்றைக்கி கதை எழுதணும்னு நினைக்கிறாங்க. எல்லோரும் வந்து ஒரு கேரக்டர் ட்ரிவன் படம் ஒன்று பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு சரத் சார் அவரோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். ஹி டசன்ட் ட்ரை டூ ஹார்ட் டு கைண்ட் ஆஃப் ரெஸ்பாண்ட் அண்ட் பிஹேவ் ஆன் ஸ்க்ரீன்ன்ற மாதிரி. ஸோ உங்களோட அந்த எனக்கு வந்து முதல்ல இருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கேன்னு சொல்லுவேன், பெருமையாக சொல்லுவேன். இன்க்ளூடிங் தேவா சார் வந்து முதல் பாட்டு வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணான்னா தேவா சார் வந்து சரத்குமார் தான் அது காரணகர்த்தா. அப்புறம் ரத்னவேல் வந்து கேமராமேனாக இருக்காருன்னா அது சரத்குமார் தான் காரணம். யுவன் அந்த படம் யுவன். இப்போ இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ் கம் ஃபார்வர்ட் வித் நியூ வேவ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங். அவங்க வந்து ஸ்டோரி பேஸ்டாக போகிறாங்க, ஹீரோ பேஸ்டாக போகல. ஒரு இமேஜ், இவர் வச்சு படம் பண்ணால் இவ்வளோ பணம் வாங்கலாம், நம்மளுக்கு இவ்வளோ பணம் வரும், ஸோ இவ்வளோ பட்ஜெட்டில் படம் எடுக்கலான்றது வேறு. நான் வந்து கதை வச்சுருக்கேன். லைக் இட் வாஸ் ஜான் வா 6'3" and ப்ளூ ஐட் காய் அப்படின்னு சொல்லி கதை ஒடிசா ஃபைல் எழுதும் போது ஜான் வாஸ் நாட் அ ஹீரோ. They found a guy suiting what the writer had written. ஸோ அப்போ அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்னால் இந்த கதைக்கு இவர் சரியாக இருப்பார் அப்படின்னு கதையை பேஸ் பண்ணி இந்த கதையில் இருக்கிற அந்த கேரக்டர் இவர் பண்ணால் நல்லாயிருக்கும், அவர் பண்ணால் நல்லாயிருக்குன்ற அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது சம் ஆஃப் த கேரக்டர் தே ஃபீல் ஐ வில் சூட். ஸோ நானும் வந்து அந்த படங்கள் பண்ணுறது கூட எனக்கு அந்த கதையில் வந்து இம்பார்ட்டன்ஸ் இருந்தால் நான் பண்ணுறேன். இப்போ இருக்கக்கூடிய செக்ட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு தே ஹாவ் டு கைண்ட் ஆஃப் ரியலைஸ் தட் ஹூ ஆர் தி ஒரிஜினல் ஆக்டர்ஸ். ஏன்னா இப்போ மல்டிபிள் டேக்ஸ் அண்ட் டப்பிங்கில் என்ஹான்ஸ் பண்ணுறது அந்த பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டாக பெருசாக எங்களுக்கும் படங்கள் கூட ஒரு என்னுடைய ட்ரெயினர் பரத்னை அவுட் ஆஃப் த ப்ளூ சடன்லி கால்ட் அப் அண்ட் செட், சார் உங்கள் அரசு படம் பார்த்தேன் சார், பிரமாதமாக இருக்கும் சார், இந்த மாதிரி படம் எப்போ சார் வரும், சமுத்திரம் பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்லி மறுநாளே எங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் டெலிவிஷன்லாம் பார்க்குறாங்க. ஸோ இவங்க பார்க்காதவங்க பார்க்கும்போது they feel these value-based films also. I felt இதெல்லாம் ஒர்க் ஆகுதா, இந்த மேஜிக் இருக்குது இன்னும். ஸோ பீப்புள் வாண்ட் குட் சப்ஜெக்ட் அப்படி தான் நினச்சிக்கிட்டேன் நான். ஜானகிராமன் ரீரிலீஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஜானகிராமன் another hilarious film. Something that I always wanted to ask, you are one full-fledged action hero, but for you comedy was just an innate அந்த படம் பண்ணேன். ஸோ அந்த காமெடி பேஸ் படம் நல்லா நிறைய பண்ணியிருக்கேன். பட் அதை வந்து மையப்படுத்தி நான் படம் பண்ணல. பட்
இட் ஹேப்பன் டு பி அ பார்ட் ஆஃப் த ஃபிலிம். ஸோ ஒரு லெவல் ஆஃப் இன்னசென்ஸ் இன் காமெடி, இன்னசென்ஸ் யூ கேன் முகத்தை பார்த்தாலே இல்லை ஆக்சுவலாக இல்லை, பட் யூ ஜஸ்ட் குட் எனஃப் டு நீங்கள் அழகாக தலையெல்லாம் சீவிட்டு வந்திருக்கீங்க. நான் லண்டன்லேருந்து வந்து நேராக இங்கே வந்து இறங்கிட்டாங்க. யூ த மேட்ச் ஆஃப் ஆன்சர், யூ கான் பி இன்னசென்ட் பட் யூ மேக் இட் அ பாயிண்ட் டு லுக் இன்னசென்ஸ் ஆன் ஸ்க்ரீன். பாட்டாளிலலாம் வந்து நல்லாவே ஒர்க் ஆகிருக்கும். ஸோ அந்த இன்னசென்ஸ் ஹவு டு யூ சார் ஜென்ரலாகவே இன்னசென்ஸ் என் ஃபேஸில் இருக்கனால அது அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு ஒரு பர்டிகுலர் சீன் உங்ககிட்ட வந்து ப்ரீஃப் பண்ணுறாங்க சார், என்ன வாட் எக்ஸாக்ட்லி கோஸ் இன் டு யுவர் மைண்ட், ஹவு டு யூ டேப் இன் டு தட் எமோஷன்? இட்ஸ் ஃபேக்கிங் அட் ஒன் ஃபேக்கிங் சார். இப்போ அண்மையில் வந்து நான் கொட்டால் சிவா சாருடைய படம் பண்ணுறேன், தெலுங்கு படம் பண்ணிகிட்ருக்கேன். அந்த சீனில் வந்து உள்ளே வரணும், there is somebody who's dead and there's a huge crowd and first of all இந்த க்ரௌடு நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஒரு எனி ஆக்டர் கொஞ்சம் மைண்டில் வந்து நல்லா பண்ணணுன்ற ஒரு இது வரும். அந்த மாதிரிலாம் ஜஸ்ட் கம் யூ சி த சிச்சுவேஷன். அங்கே என்ன பண்ணணும்னு டேரக்டர் முதலே பேசிடணும். இது ஓவர் எக்ஸாஜரேட்டடாக இருக்கணுமா, எக்ஸாஜரேட் பண்ணணுமா, வேண்டாமா, சட்டிலாக இருக்கலாமா, எப்படி வேணுன்ற அவருடைய தாட் ஒன்று இருக்கும்ல, பிகாஸ் இஸ் அ மேன் ஹூஸ் ரைட்டிங் இட். ஸோ அதை பேஸ் பண்ணி வரும்போது தென் யூ கெட் இன்டு இட் ஆட்டோமேட்டிக்லி. முக்தி அடைஞ்சிட்டோன்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ நிறைய படங்கள் பண்ணி 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 அந்த இடத்துல என்ன தேவைப்படுறதுன்னு டேரக்டர் கொஞ்சம் சொன்னோடனே ஐ திங்க் எனி ஆக்டர் வித் ரியல் குட் ஆக்டர் வில் grasp the situation and perform to the thing. சார் இந்த படையப்பால் வர கார் செரா உங்கள் தானே சார்? கொட்டிவாக்கத்தில் சின்ன வயசில் பார்த்தேன். படையப்பால் செரா வருதா இல்லையே? ரம்யா கிருஷ்ணன் மேம் வர அதுக்கப்புறம் நிறைய கார் வந்துருச்சா? பட் that was your car. First car Toyota Sera was mine. Yeah, so அதுதான் கேட்கணும்னு நினச்சேன். அந்த நாடோடிமன்னன் படத்தில் யூஸ் பண்ணியிருப்பேன். So your sense of dressing and your choice of words when you talk and even the car that you had, ஒரு sophistication, ஒரு style, ஒரு swag, இது வந்து lineage-ஆ இல்லை? lineage தான். என் grandfather வந்து he was from சிங்கப்பூரில் வந்து he was a very big businessman. He was also justice of peace. இப்போ கூட சிங்கப்பூர் இந்தியன் ஹெரிட்டேஜில் பார்த்தீங்கன்னா பெரிய பிக் பெயிண்டிங் ஆஃப் மை grandfather is there, ஓ ராமசாமி அப்படின்னு. ஸோ அவருடைய ஹேபிட் அது. உங்கள் பிரைம் மினிஸ்டர் பைஸ் அ கார், த தேர்ட் டே யூ வில் ஹவ் த சேம் கார் ஹியர். சேம் கார்னு அவர் கார் இங்கே வராது, வில் பை த சேம் மாடல் ஹியர். ஸோ அந்த மாதிரி அவர் கார் பிரியர். மேபி சம்வேர் இட் ஹஸ் ஸ்டக் ஆன் டு மீ. அது மதர் யூஸ் டு டெல் மீ வேரிங் குட் வாட்சஸ், வேரிங் குட் ஷூஸ். ஸோ when somebody sees you they look at your shoes. ரெண்டாவது கையை பார்ப்பாங்க, நகையும் கட்டி ஒழுங்காக வச்சுருக்கோமான்னு பார்ப்பாங்க. ஸோ ஆல் தீஸ் ஆர் லிட்டில் திங்ஸ் விச் அ மேன் வில் பி லுக்ட் பை த உமன். அதுக்காக நான் ட்ரெஸ் பண்ணேன்னு சொல்ல வரல. பட் தீஸ் ஆர் பேசிக்ஸ் விச் யூ ஷுட் நோ. காலேஜ் போகும்போது சரி, ஃபிசிக் இருந்தனால யூ ஷுட் ட்ரெஸ் வெல். அது ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும், ஹாஃப் ஸ்லீவ்ஸ் போடணும், மசில்ஸ் கொஞ்சம் தெரியணும். இதெல்லாம் பண்ணி பண்ணி பழகினால தென் ஐ ஸ்டார்டட் கெட்டிங். தென் ஆஸ் யூ மேட் மணி யூ வாண்ட் வாட் இஸ் டிசைனர் வேர் அப்படின்னு பார்த்தோம். இல்லை டிசைனர் வேர் எப்போ தெரியும்? அந்த காலத்து படம்லாம் பார்த்தீங்கன்னா கலராக போட்டுருவாங்க, வெர்சாச்சியாக அது இல்லை. அதனால் ஸ்லோலி யூ கெட் இன்டு திஸ் அண்ட் ஸ்டார்ட் லுக்கிங், தென் யூ ஸ்டார்ட் லேர்னிங், தென் யூ ஸ்டார்ட் பெட்டர் யுவர் செல்ஃப், க்ரூம் யுவர் செல்ஃப் வெல். நீங்கள் அழகாக சீவிட்டு வந்திருக்கீங்க இல்லையா? ஏன் சார் நீங்கள் மேன் பண்ணுக்கு ஆசைப்பட்டு இப்போ ஏதோ பாதியில் இருக்குது ஒரு ஹேர் ஸ்டைல். நானும் நிறையா வளர்த்து அது செட்டே ஆக மாட்டேது. இப்போது ஒரு ஷார்ட்டாக ஒழுங்காக வச்சுட்டு இருந்தேன், இது ஓவராக வேணும்னா என்ன பண்ணுறதுன்னு தர முடியும். சார் ஹவு டு ஆக்டர்ஸ் வே தேர் கான்ட்ரிபியூஷன் டு த இண்டஸ்ட்ரி ஆஃப்டர் டன் வித் ஆக்டிங்க்கு அப்புறம் எப்படி ப்ராப்பர்ட்டியாக பார்ப்பாங்களா, அது மணி தட் மேடாக பார்ப்பாங்களா, அது ஃபேல்? நோபடி கம்ஸ். ஒரு கலைச்சேவை செய்கிறதுக்காக எல்லோரும் வராங்கன்னா கிடையாது. ஸோ நம்பர் ஒன், தே கம் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். ஒன்று பேஷன், ஒன்று மானிட்டரி பெனிஃபிட்ஸ் அண்ட் த ஃப்ரில்ஸ் தட் கம்ஸ் அலாங் வித் கிளாம். திலீப் குமார் சாரும் ரத்தன் ஜி டாட்டாவும் ஒன்றா போயிட்டு இருந்தாங்களாம். திலீப் குமார் வந்து திரும்பி பார்த்துட்டு இருந்தாராம். ரத்தன் சார் அவர் பாட்டு படிச்சுட்டு வந்திருக்காரு, ஈ டோன்ட் நோ ஹூ ஹி வாஸ். அண்ட் ரொம்ப நேரம் வந்து ஃப்ளைட்டை விட்டு இறங்கும் போது திலீப் குமார் குட் நாட் டேக் இட். ஹி செட், சார் ஐ எம் திலீப் குமார் ஆக்டர். ஓ ஐ சி ஐ எம் சாரி ஐ டோன்ட் சி ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொன்னாராம். உடனே அவர் நீங்கள் யாரும் கேட்டால் நான் தான் டாட்டா அப்படின்னாராம். அவர் ஏர் இண்டியாவில் போயிட்டு இருந்திருக்கார். ஸோ இந்த மாதிரி திஸ் இஸ் ஒன் ஃபீல்ட் வேர் பீப்புள் வாண்ட் டு பி நோட்டிஸ்னா. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வெளியே தெரியல. ஸோ திஸ் இஸ் சம்திங் வேர் பீப்புள் திங்க் பேஷன் ஒன்று, இன்னொன்று வந்து தெரியணும், பாப்புலர் ஆகணும், பணம் பண்ணணும், இதெல்லாமே இருக்குல்ல இதில். அது மட்டும் இதுக்கெல்லாம் தாண்டி நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி காட்ஸ் கிரேட்டஸ்ட் கிஃப்ட் டு ஹியூமன் கைண்ட் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கடவுளுக்கு பிறகு நடிகன் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு மரியாதை அதிகம். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் கோயிலுக்கு போனாலும் சரி, சர்ச்சுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, அவங்க வேகமாக அவங்கள்ட்ட ஃபோட்டோ எடுக்க வராங்க. ஐயோ கோயிலுங்க சாமி கும்பிட்டோம், நான் வெளியே வந்து எடுக்கிறேன் நான் சொல்லுவேன். தட் இஸ் மை திங், ஐ டோன்ட் டூ இட் தேர். ஐயோ கடவுள் இங்கே தாங்க இருக்குது, உங்களை பார்க்குறது தானே கஷ்டம் போது யூ ஆர் மோர் தென் காட் டு அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம், விச் இஸ் ராங். பட் இருந்தாலும் அவன் எங்கே கொண்டு வச்சுருக்கான் அவங்க ரசிகர், உங்களை கடவுளை கூட பெரிய ஆளை வச்சிடுறான். ஏன்னா கடவுள் இங்கே தான் இருப்பாரான், போக மாட்டாரான்.
ஆனால் நம்ம இன்றைக்கி தான் வந்து கோயிலுக்கு வந்து நாளைக்கு கோயிலுக்கு வர மாட்டேங்க சார், நான் இந்த ஊர் இங்கே தான், எப்போ அவங்களுக்கு திரும்பி நான் பார்க்குறது நேராக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் சார், அந்த ஆர்வத்தை காட்டுறாங்களே, அந்த பிறப்பு தான் நடிகன். அதை வந்து கரெக்டாக நீங்கள் என்ன வே பண்ணுன்னு சொன்னீங்க இல்லையா, ஹவு யூ ஷுட் யூனோ மெயின்டைன் யுவர் செல், ஹவு யூ ஷுட், அந்த ரசிப்புத்தன்மைக்கும் அந்த மரியாதைக்கும் பேரை காப்பாற்றின வரையும் கடைசி வரைக்கும் இருந்தாலே இந்த வாழ்க்கை வந்து சிறந்த ஒரு வாழ்க்கைன்னு சொல்லுவேன். லவ்லி சார். நீங்கள் பேசுகிறத பார்த்தா யூ கேன் டைரக்ட் ஸ்ட்ரெயிட் இங்கிலீஷ் ஃபிலிமில் கூட நடிக்கலாம். பட் உங்களோட ஃபில்மோகிராஃபி பார்த்தா லோக்கலைஸ்ட் கான்டென்ட் தான் பண்ணியிருக்கீங்க. பாட்டாளியில் அப்படி இடுப்பில் துண்டு கட்டிட்டு உங்களுக்கு அந்த அடக்க ஒடுக்கமா அந்த மாதிரி யூ கைண்ட் ஆஃப் பிளேட் யுவர் ஆப்போசிட் ஆன் ஸ்க்ரீன் ஆல்வேஸ். இல்லை, ஏன்னா அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வேறு பண்ணியிருக்கோம். இப்போ வந்து தி இண்டஸ்ட்ரி இஸ் ஓப்பன்ட் அப். இப்போ கூட we are having a discussion with the US based company for a crossover film பேசிகிட்ருக்கேன். ஸோ இது இங்கிலீஷ், இந்த மாதிரி இங்கிலீஷ் தாங்க, அப்புறம் தமிழ், ஹிந்தி இப்படின்னு எடுக்கிறான்னு சொல்லி கதையெல்லாம் சொல்லிட்டுருக்காங்க. ஸோ there are a lot of techies from even USA are trying to make films. ஸோ நான் எல்லாருமே இப்போ வந்து பாலிவுட்டை பார்க்குறாங்க. we have not marketed ourselves. I would say நம்ம ஊரில் வந்து நம்ம இன்னும் வந்து வெளிநாடுகளுக்கு போய் இந்த ஆர்டிஸ்ட்லாம் போய் பெர்ஃபார்ம் பண்ணுறது ஸ்டேஜில் வந்து அதுக்கே வந்து அவங்க பார்த்து எல்லாம் இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இங்கே பெர்ஃபார்மன்ஸுக்கே வந்து they நாட் ரெடி ஃபார் இட், வேண்டாம் எதுக்குன்ற ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க. தமிழ் பாப்புலேஷன் சொன்னிங்கன்னா ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ்னால தான் நம்ம தமிழ் ரசிகர்கள் அதிகமாக உருவாகி இருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும் நம்ம. ஸோ தட் இஸ் ஒன் திங். அதனால் அவங்க எக்ஸ்போஷர் இஸ் மச் மோர். நம்ம ஒன்றும் எக்ஸ்போஸே ஆகலை, மார்க்கெட் பண்ணாதனால we are not even seen. நீங்கள் யார் உங்களை ப்ரொமோட் பண்ணுவா? நீங்கள் சொன்னீங்க இந்த கருத்தை அங்கே இருக்கிற ஒரு ஏஜென்ட்டுக்கு தெரியணும்ல, அது எப்படி நம்ம பண்ணியிருக்கோம்? அவன் வந்து எங்கே பார்த்தாலும் ஆக்டர் அப்படின்னு சொன்னால் பாலிவுட், அவங்க உடனே பாலிவுட் தான் அவங்க கேட்குறாங்க. யாருமே வந்து தமிழ்நாடுன்னு ஒன்று இருக்குது, ஆந்திரான்னு ஒன்று இருக்குது, கர்நாடகான்னு ஒன்று இருக்குது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ ஐ திங்க் இந்த மார்க்கெட்டிங் இஸ் வாட் வி ஹவ் நாட் டன் வெல். அது நம்ம பண்ணணும், இல்லாட்டி அதை நோக்கி பயணிக்கணும். ஸோ இட் ஆல் நவ் எல்லாமே இப்போ வந்து உலகம் தான் அப்படியே பாம் சைஸுக்கு வந்துடுச்சுல. ஸோ ஐ திங்க் நவ் பீப்புள் would notice everybody's qualities and what they can do. Be it during your prime or even off late, பெருசாக ஹேட்டர்ஸு ட்ரோலிங் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருந்த மாதிரி எனக்கு தெரியல. மேபி டியூரிங் தி அந்த எலெக்ஷன் டைத்தில் வேணால் people were trying to pit against each other, but we haven't seen anybody not liking you. I'm really happy about that. ஏன்னா நான் வந்து ரோட்டில் காரில் போகும்போதும் சரி பார்க்குறேன், ஆல் ஏஜ் குரூப்ஸ் ஒரு மரியாதை கலந்து அன்போடு தான் என்னை பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியுது. there is something that they expectingன்னு தெரில, என்னை பார்த்து அவங்களுக்கு பிடிக்குது. அது எதுக்கு பிடிக்குது அவங்களுக்குன்னு எனக்கு தெரியாது. என் அரசியல் பயணம் பிடிக்குதா, கலையுலக பயணம் பிடிச்சிருக்கா, இல்லாட்டி எனக்கு அழகு பிடிச்சிருக்கா, இல்லாட்டி நான் பேசுகிறது பிடிச்சிருக்கா, இல்லாட்டி பழகுவார் நல்லா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு என்ன பிடிச்சிருக்கா. ஸோ சம் குட் வைப்ரேஷன் has gone to them, so they like me. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். Are you growing the beard to get a meesa shape or something out of it? ஆல்ரெடி இருக்குல்ல, இது வந்து ஆல்ரெடி இந்த படத்துக்கு பண்ணியிருந்தாங்க. ஓகே ஓகே. அடுத்து கொஞ்சம் பெருசாக அந்த மாதிரி இது வந்து ஆமாம், இது இப்படி வந்துடும், இது இருக்காது. அந்த டானாக்காரன் ஒரு படம் பண்ண போகிறோம். ஃபேண்டாஸ்டிக். ரெண்டாவது ஆட்டம்னு ஒரு படம் வந்து டோட்டலாக ஹேகர்ட் கைண்ட் ஆஃப் லுக். ஸோ அதனால தான் முடி நிறையா வளர்த்து தலையெல்லாம் சீவாமல் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்துட்ருக்கேன். Another side of you which is quite inspiring is your modern family. Ma'am is always busy and I really want to know how you guys manage time and where do you get chances to meet each other and spend time with the children as well? Yeah, Sunday is one day we try to keep ourselves free. Even that is very rare now. That ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் I thought I should also work in more films சொல்லி தான் இப்போ தெலுங்கு படம் பார்த்திங்கன்னா ஒரு 6 படம் பண்ணிகிட்ருக்காங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம்ஸ் ஐ எம் டூயிங் தேர். அதே போல் எங்கேயும் வந்து அக்செப்டட். இப்போ வந்து சென்னையில் ஒரு நாள் Part 2 is ready. ரெண்டாவது ஆட்டம்னு நெக்ஸ்ட் மந்த் we are start by this month and will be starting. அதுக்கப்புறம் வந்து டானாக்காரன்ற படம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வேரியஸ் ஃபிலிம்ஸ் ஐ எம் டூயிங் now. ஸோ இப்போ கொஞ்சம் சந்திக்கிறது கஷ்டம். இப்போ பார்த்திங்கன்னா அவங்க வந்து நான் வந்து லண்டன் பாரிஸ் போயிட்டு went to லூர்ஜ் போட்டு லூர்லேருந்து நான் லண்டன் வந்து சன்னோட பர்த்டே கொண்டுட்டு அவங்க அப்படியே அங்கே பல்கேரியா போயிட்டாங்க கௌதம் மேனன் படத்துக்கு. நான் இங்கே வந்துட்டேன். இங்கேருந்து நான் வந்து ஹைதராபாத் போகிறேன். ஸோ somewhere we meet. ஒரு மென்டல் இமேஜரி இருக்குது சார். நீங்கள் வந்து நாட்டாம மெட்டீரியல், மேம் வந்து ஒரு ஹைலி அத்தாரிட்டேட்டிவ் அப்படின்ற மாதிரி. ஸோ ஹவு டஸ் இட்? இல்லை, அவங்க வந்து இண்டிபெண்ட்டாக வந்து ஷி ஹஸ் ஃபாட் அ வே பேக் இன் அ கெரியர், ஷி ஹஸ் ஃபாட் ஹர் செல்ஃப் இன் லைஃப். அந்த இது வரும்போது கொஞ்சம் அத்தாரிட்டேட்டிவ் தான் தெரியும் அவங்க. ரெண்டாவது வந்து ஷீஸ் ஃப்ரம் தட் கைண்ட் ஆஃப் அ பேக்ரவுண்ட் ஆல்சோ. அவங்க அப்பா வந்து முழு நேர அரசியல்வாதி இல்லாட்டி கூட அது பன் ஆன் வேர்ட்ஸ் அட் யூஸ் த வே ஹி வாஸ் டாக்கிங் அபவுட் சொசைட்டி. இதெல்லாமே இவங்களும் அதை பார்த்துருப்பாங்க, பார்த்து தானே வளர்ந்துருப்பாங்க. அண்ட் தி யூஸ் தி அரகன்ஸ் தட் ஹி ஹேட். அரகன்ஸ் தான் தி அரகன்ஸ் ஆஃப் த பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேஷன் தட் ஹி ஹேட், நாட் த அரகன்ட் பிஹேவியர் சொல்லலாம்.
அதெல்லாம் அவர் இருந்திருக்கு. ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு நடிகர் வந்து ஒரு கார் வாங்கினார், அந்த காரு யாரும் தொடாதீங்கன்னு சொல்லும் போது அதே காரை வாங்கி வைக்கல உள்ளே வச்சவர் அவர். ஸோ அதுதான் அந்த ஸோ அது வேறு விதமாக பிரதிபலிக்கிறது. இதெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ ஷீ டெஃபினெட்லி அன் அத்தாரிட்டேட்டிவ் பர்சன். மெனி பீப்புள் மே நாட் ஈவன் லைக் த வே ஷி டாக்ஸ். நான் வந்து அப்படி இல்லை, நான் வந்து டோட்டலி தி ஆப்போசிட். நான் ஒன்றும் தன்மையாகவே பேசிடுவேன். அது ரெண்டுமே ஐ ஃபீல் அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் ரொம்ப சாதுவாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துடுது. அப்போ கோவம் வரவே வராதா இருக்குது அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ either way ஐ திங்க் போத், நீங்கள் கேட்டனால சொல்கிறேன், have to mend the ways a little and make amends into a different kind of characters. அவங்க வந்து வாணியாக தெரியுறாங்க, ராணியாக தெரிய மாட்டேன்றாங்க. ராணியாக இருக்கிறவங்க வாணியாக தெரியுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பேசிக்காக மூவ் வெல் வித் எவ்ரிபடி. பட் ஆனால் உருவத்தை பார்த்தா நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தா அந்த ஃபீல், ஐயோ விட்டு பேசினா அடிச்சுட்டு வரா, கோச்சுக்கு வரா அப்படின்ற நினைக்கிற இமேஜ் கூட எனக்கு இருக்குது. ஸோ ஆல் திஸ் திங்ஸ் only when people meet me they come to know. So that is the whole thing. How is Varalakshmi faring? Varalakshmi's got her own career. I think she should have done better. போடா போடிக்காக 3 வருஷம் காத்துட்டு இருந்திருக்க வேண்டாம். In a critical note, if she did not wait those 3 years to finish that film, டெடிக்கேட்டடாக மொதல் படம் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி உட்காந்துருந்தது வந்து ஐ திங்க் இட்ஸ் பிகஸ்ட் மிஸ்டேக் இன் லைஃப். அதுக்கப்புறம் வந்து she should have tried harder, and then little baggage that she started carrying at some point of time, which is also not good professionally. Whatever you have personally should be personal. ஸ்க்ரீனில் வந்து பார்க்குற வேறமாக இருக்கணும், பர்சனல் லைஃப் வந்து இங்கே ரெண்டும் டிவைட் பண்ணி வைக்கணும். எல்லாமே வந்து எல்லாம் வெகுளித்தனமாக எல்லாத்தையும் சொன்னோம்னா சம்வேர் டவுன் த லைன் இட் வாஸ் அட்வான்டேஜ் நினைக்கிறது வந்து டிஸ்அட்வான்டேஜ் ஆகிடும். So all these things I think now she's learned, and she's of course good performer basically. She's a good dancer and I've seen her perform on stage. So she's a very dedicated performer and she has got the talent to perform. அது பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இப்போ நான் இல்லை நிறைய கதைகள் மலையாளங்கள்லாம் எல்லாமே பண்ணும்போது டெஃபினெட்லி ஷீல் பி அ வெரி குட் ஆக்டர் ஒரு பேர் வந்துடும் வரலட்சுமி நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸ்டாராக வருமானு எனக்கு தெரியாது, பட் ஷீல் பி அ கிரேட் பெர்ஃபார்மன்ற பேர் வந்து throughout the country definitely she will achieve that name நம்பிக்கை இருக்குது. சார் இப்போ அடுத்த set of projects be it, and you know cinema is progressing at a rate at which we're not able to gauge which is right and which is wrong. So what's your idea to do with acting? You do other language films also. So இப்போ சினிமா வந்து ஐ திங்க் பீப்புள் வந்து குட் கண்டென்ட் தான் பார்க்குறாங்க. இப்போ நான் வந்து கொடுமையான வில்லனாக நடித்தா கூட சரத்குமார் இமேஜ் மாற போகிறதில்ல. இப்போது அன்றைக்கி வேறு மாதிரி இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து பீப்புள் வில்லிங் டு அக்செப்ட் தி கேரக்டர் வாட் யூ ஹவ் டன் தட். அதுக்கு வந்து ஆடட் அட்ராக்ஷன் வந்து சரத்குமார் நடிக்கிறாரா, அவன் என்ன பண்ணியிருக்காரு பார்க்கலாமே, பிரமாதமாக பண்ணியிருப்பான்னு சொல்லி பார்க்கலாம், என்ன பண்ணியிருக்காரு பார்க்கலாமே அப்படின்ற எண்ணம் வரத்துக்கு வாய்ப்பு வந்துடுது. சார் இப்போ இண்டஸ்ட்ரி ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி முன்னாடி போட்டுட்டு எவ்ரி சிங்கிள் ஆர்டிஸ்ட் ஏதோ ஒரு கூஃப் அப்போ இல்லை ஏதாவது ஒரு தே லூஸ் தெம்செல்ஸ் அட் சம் பாயிண்ட்ல ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குது சார். ஃபார் யூ அக்கார்டிங் டு யூ இஸ் பீன் அ வெரி சென்சிபிள் பர்சன் ஹூஸ் ஜஸ்ட் டன் த ஜாப், gone back home, had a different life there, somebody that you look upon terla but look upon சொல்ல மாட்டேன். see that life வந்து it's full of spices and challenges and risks. நான் வந்து 9 to 6 ஜாப் தான் பண்ணுவேன். 9 மணிக்கு வேலைக்கு போயிடுவேன். 6 மணிக்கு பொண்டாட்டிக்கு வந்து ஒரு மல்லிப்பூ வாங்கிட்டு வந்து அல்வா வாங்கிட்டு வந்துடுவேன். அவங்க கூட உட்காந்து சினிமா பார்ப்பேன், இல்லாட்டி வந்து வாரத்துக்கு ஒரு சினிமா பார்ப்பேன். நான் வந்து கரெக்டாக பெட்ரோல் பில் கட்டிடுவேன், எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுவேன். அப்படின்னா லைஃப் ரொம்ப போர் அடிச்சிடும். unless until there is some kind of pressure in your head you will not perform. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 10 கோடி கடன் இருக்குன்னா 100 கோடி கடன் தான் பெட்டராக இருக்குமே நினைப்பேன். நான் ஒரு 30 கோடி ரூபாய் பேங்க்கில் இருந்தால் நல்லா இருக்குமே நினைக்கவே மாட்டேன். ஐ வாண்ட் டூ சம்திங் விச் கீப்ஸ் மீ கோயிங். ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருக்கணும். ரிஸ்க்குன்னு வாங்க பரவாயில்ல இருக்கட்டாமே அப்படின்வேன். இப்போ ட்ராவல் பண்ணால் ஃபஸ்ட் கிளாஸ்லாம் போவேன். என்னங்க பணம் கொஞ்சம் டைட்டாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸ் தான் பழகிட்டேன்னா அதுதான் போவேன். see that doesn't show that சரத்குமார் வந்து என்னங்க சொசைட்டியில் வந்து இப்போ அரசியல் பேசுகிறாரு, ட்ராவல் பண்ணுறது ஃபஸ்ட் கிளாஸில் போகிறாருன்னா அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறோம். நான் just because I go to London, I go to Paris, I be with my family, doesn't mean I am not concerned with the local society as such. அது கொஞ்சம் மிக்ஸ்அப் ஆயிடும் நிறைய பேர். அது சில சமயம் காழ்ப்புணர்ச்சியாக இருக்கலாம். சரத்குமாரை பிடிக்காத சிலருக்கு அது வந்து தப்பாக தெரியலாம். என்னை பொறுத்த வரைக்கும் this is part and parcel of life. என்னை பொறுத்த வரைக்கும் this is what it is. So in our show we make it a point to ask one stupid question, sir. So that one stupid question is Paradha Ravi sir Vishal அவரோட ஒரு படத்தில் நடிச்சிட்டாரு. Will you guys act together on screen if the story? என்னை பொறுத்த வரைக்கும் I have nothing against Vishal personally. ஆனால் எனக்கு வந்து ஒரு பிளாக் ஸ்பாட் மாதிரி வந்துருச்சுல. அது ஏதோ ஒரு பெரிய ரைவல்ரியோ, ஏதோ நான் ஒரு குடும்பப்படுத்திட்ட மாதிரியோ, ஏதோ நான் பெரிய தப்பு செஞ்ச மாதிரி ஒரு இது வந்தோடனே பார்த்தா ஹலோ சொல்லி வணக்கம் சொல்கிறது வந்து ஐ எம் ரெடி டு டூ தட். பட் எனக்கு இன்னும் திருப்பி நடிப்பேன்னா எனக்கு தெரியாது. ஐ cannot be lying to you that நான் வந்து இல்லை நாளைக்கு வந்து என்ன why not அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஐ டோன்ட் திங்க் ஐ வில் சே why not. வைன்னு கேட்பேன் முதல்ல.
நைஸ் சார். இப்போது ரவிக்குமார் சார் இவ்வளோ படங்கள் உலகநாயகனோடையும் சூப்பர் ஸ்டாரோடையும் திரும்ப திரும்ப பண்ணால் கூட உங்களோட அந்த திஸ் காம்பினேஷன் இஸ் மேட் சம் ரிமார்க்கபிள் ஃபிலிம்ஸ் அண்ட் நாட்டாம கூட காட் ரீமேட் இன் தெலுங்கு வித் ரஜினி சார் பிளேயிங் ஒன் ஆஃப் யூர் ரோல்ஸ். ஸோ this combo between you and him, I personally think he can creatively intimidate people and he's very one kind of a guy who can எல்லாராலையும் டக்குன்னு he will also bounce back. Ravikumar is not a man who gets defeated that easily. அவரும் he'll bounce back with a very good subject. நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஒரு பயம் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகுது சார் அவரோட இருந்து. அவர் பேசும்போதெல்லாம் உதருது அப்படி தானே அவர்? இல்லை உங்கள் 2 பேருக்குள்ள ரொம்ப நாளாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால இஸ் சில் வித் யூ? இல்லை இஸ் a very chill person. அவர் கோவம் செட்டில் வேலையில் மட்டும் தானே காட்டுறாரு. வேறு வெளியில் எங்கே யாருக்கும் சண்டையாக போட்டுட்ருக்காரு இல்லையா? அந்த செட்டில் வேலை நடக்கும். 9 மணி 9 மணிக்கு ஷார்ட்டில் அது இருக்கணும். இல்லாட்டி டிசிப்ளின் அவ்வளோதான். தட் இஸ் வாட் இ மீன்ஸ். So அதான் சார், தேங்க்யூ ஸோ மச் for your time and thank you so much for your time sir. Fully thank you. Gift hamper. I am Madras. Copy poster from our side if you in case if you like Ilayaraja. So and this is a small notepad. I never went to film school, I went to films. So thank you so much for your time sir. It's really wonderful talking to you. Nice to have interviewed intelligent youngsters. Thank you so much sir. Thanks a lot. Thanks.